அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மதுரை ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். கட்டிட வேலைகள் நல்ல முறையில் நடைபெற்று வருது. ஸோ இதில் இந்த பணிகளை முடிவு பெற்ற பணிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மல்டி லெவல் 2 வீலர் பார்க்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்கிங் வசதி அங்கே செயல்படுது. இதுதான் இதோடைய முதல் நுழைவாயில். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜை முன்னாடி டைமில் அந்த கிழக்கு பக்கம் இந்த பக்கம் மட்டும்தான் அந்த படிக்கட்டுகள் இருந்தது. இப்போது அந்த மேற்கு பக்கமும் 4 இடங்கள்லையும் அந்த ஸ்டெப் அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் பணிகள் போயிட்டுருக்கு. இந்த பேஸ்மெண்ட் பணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல், வந்து போகிற ரயில்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த பணிகள் நடைபெற வேண்டியது இருக்குது. அதனால தான் இது கொஞ்சம் தாமதமாக நடைபெற மாதிரி நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் பணிகள் தொடர்ந்து நடைபெறது மகிழ்ச்சியான விஷயம் தான். இதோடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. அதனால் நிச்சயமாக அதுக்குள்ளே இது முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கே மொத்தம் 7 பிளாட்ஃபாரங்கள் இருக்குது. அது இல்லாமல் 3 சர்வீஸ் லைன் இருக்குது. அது தொடர்ந்து மதுரை கோட்டத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் யார்டு இந்த பிட் லைன் இது எல்லாமே அந்த அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா 7வது பிளாட்ஃபாரம். இங்கே இப்போது இந்த ஸ்டேஷனில் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துக்கும் மழை வெயிலில் பயணிகள் பாதிக்காத வகையில் மேற்கூரையோடு சேர்ந்த ஸ்கை வாக்கு அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் பணிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள், 7வது பிளாட்ஃபாரத்துலேயும் ஒரு ஸ்கொயர் மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டுக்காக தோண்டியிருக்காங்க. இப்படி எல்லா பிளாட்ஃபாரத்துலையுமே அந்த பேஸ்மெண்ட்டுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. இது மேற்கு நுழைவாயிலில் இருக்கிற மல்டி லெவல் 2 வீலர் பார்க்கிங். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா, இந்த பில்டிங்கில் எல்லா சுவரும் ஓரளவுக்கு கட்டி முடிச்சிட்டாங்க. பட்டு கட்டுமானங்கள் முடிஞ்சாலும் இன்னும் முடிக்கப்பட வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்குது. இந்த பணிகள் நல்ல சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இந்த மாதிரி தான் பிளாட்ஃபார்மில் ஒரு சில இடங்களில் இருக்கும். பயணிகளுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேஷனாக மாறுறதுக்காக இந்த அசௌகரியத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும். நீங்கள் மதுரை ஸ்டேஷனில் பயணிக்கிறீங்க, இல்லை பயணம் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த போர்டு வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா, பயணிகளுக்கும் பெரிய அசௌகரியம் தான். ஏன்னா நிறையா கூட்டம் இந்த காலையிலையும் மாலை பார்த்திங்க அப்படின்னா நிறையா கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்டேஷன். இருந்தாலும் இந்த பணிகளும் நடைபெற வேண்டியது அவசியம். அதனால தான் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த மதுரை திண்டுக்கல் இடையே பராமரிப்பு பணி நடைபெறதுனால இந்த ரயில்களை பகுதியாக ரத்து பண்ணியிருக்காங்க. சில ரயில்களை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில் நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். அந்த கேன்சல் அப்புறம் டைவர்ட் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் இருக்குது. ஸோ அதனால் அடுத்த இதில் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இங்கேருந்து நகர பேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கை வாக் உருவாக்குறதா சொன்னாங்க. அது அந்த பேஸ்மெண்ட் ஒர்க்கு ஸ்டார்டிங் லெவல்லே நிற்கிது. அதை தாண்டி போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கான பாதை. இங்கே ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த பிட் லைன், இந்த அடிஷ்னல் லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் வளைவாக இருந்தது. ஸோ அதை இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்டுக்கு முன்னாடியே இதை ஒரு லாங் வளைவாக உருவாக்கிட்டாங்க. அது இல்லாமல் பழைய ட்ராக்கை இப்போ இந்த மாதிரி லோக்கோ நிறுத்தி வைக்கிறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதை ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி இங்கே ஒரு செட் அமைச்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்களோட ரயில்வேக்கு பயன்பாடாக இருக்கும். இப்போது இந்த மதுரை ஜங்ஷனில் இந்த புதிதாக கட்டுமானத்தில் முடிவு பெற்ற பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மேற்க இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணிகள் ஓய்வு அறை இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் பயணிகளை காத்திருப்பாங்க. அந்த ஓய்வு ரூம் பார்த்திங்க அப்படின்னா 1வது பிளாட்ஃபாரத்தில் டெம்பரவரியாக உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் அப்டேட்டில் இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை திருப்பியும் அந்த முடிவு பெற்ற பணிகள் அதுவும் வருது. மற்ற பணிகள் எல்லாமே நடைபெற்று வருது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.